ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி அளவு கடந்த கஷ்டம் வரத்தான் செய்யும். இப்போது புரிகிறதா? உனக்கான நல்லது நடக்கிறதுக்காகவே இவ்வளவு கஷ்டமும் உன்னை ஆட்கொண்டு துன்பம் உன்னை ஆட்டி படைத்து விட்டது. இனி பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே முடிஞ்சு இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கி வரப்போகுது. இன்னும் எதுவுமே நடக்கவில்லை முருகா. எப்போதுதான் நீங்கள் சொன்னபடி என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்? இப்படிப்பட்ட கேள்விதானே உன் மனசில் இருக்குது. நான் இவ்வளவு கஷ்டப்படுறதை பார்த்தும், நிம்மதியில்லாமல் தவிப்பதை பார்த்தும் இன்னும் உங்களுக்கு மனம் இறங்கவில்லையா முருகா என்று நீ கேட்கிற கேள்வியானது இந்த முருகனின் காதில் விழாமல் இல்லை தங்கமே. கவலைப்படாமல் இனி உனக்கான விஷயத்தை, உன் வாழ்க்கையில் அவசியமான விஷயத்தை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். அதனால் மகிழ்ச்சி அடைவாய், சந்தோஷம் அடைவாய். அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வெற்றியாக உன் வாழ்க்கையில் பூத்து குலுங்கப் போகிறது. உன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன். உன் மனசை ஆறுதல் படுத்தி கொண்டு இருக்கிறேன். இதை உன்னால் உணர முடியவில்லையா? இந்த முருகன் செய்வதை உணர முடியவில்லையா தங்கமே? உன்னுடைய கால நேரமும் உன் மனசில் அவ்வப்போது வருகிற தேவையில்லாத எண்ணமும் தான் நான் உனக்காக செய்கிற எந்த விஷயத்தையுமே உன்னை உணர விட மாட்டேங்குது. அதனால்தான் நான் உனக்கு எதுவுமே செய்யலைன்னு நீயா நினச்சிக்கிற. இந்த முருகன் உனக்காக எதுவும் செய்யவில்லையா? நீ எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, உன்னை ஆறுதல் படுத்தி உன் கண்ணீரை துடைப்பது என் கைகள் தானே. நீ மனசு உடைஞ்சு போய் அழுதுகிட்டு ஆறுதல் தேடி தோல் சாய்கிறேயே, அங்கே நான் தான் இருக்கேன். இப்போ மனசை தேத்திக்கோ. உனக்கு பல கெடுதல்கள் வந்தது, பல துக்கம் அடைந்தாய், இருள் சூழ்ந்த நாட்களாகன இருந்தது. ஏன்? அது கர்மத்தின் தீவிரத்தால் மட்டும்தான். இனி அப்படியெல்லாம் இந்த முருகன் நடக்க விடமாட்டேன், நடக்கவே விடமாட்டேன். உனக்கு வெளிச்சமாக இருந்து உன் வாழ்க்கை முழுவதையும் இந்த முருகன் நிச்சயமாக நிம்மதிப்படுத்துவேன். இந்த கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தி வரப்போவதற்கான அடையாளமாகத்தான் இப்போது உன் வாழ்க்கையில் பெரும் துன்பத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறாய். இந்த முருகனிடம் எதிர்பார்த்ததை நான் தராமல் இருப்பேனா? ஏன் சோர்ந்து விட்டாய்? ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடம் கூட சொல்லலாம், ஒவ்வொரு நிமிடமும் கடப்பதே கஷ்டமாக இருக்கிறது என்று நினைக்கிறாய். ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வது சாதாரண விஷயம் அல்லதான். ஆனால் அதை சமாளித்து கடக்கத்தானே செய்யணும், கடந்துதானே ஆகணும். நான் சோதனைகள் தருகிறேன் என்கிறாய். சரி, அப்படியே வச்சுக்கோ. இந்த முருகன் தரும் சோதனைகள் எல்லாம் உன்னை அழிப்பதற்காக அல்ல, நடைமுறை வாழ்க்கையை நீ நன்றாக உணர்வதற்காகத்தான். இதை உணர்ந்தேனா எப்போதுமே உன் மனசில் நல்லது மட்டும்தான் நினைப்பாய். இதை உணர்ந்து கொள்ளுதல் எப்போதுமே உன் மனதில் இருந்தால், பின்காலத்தில் இத்தகைய நிலைமையை நீ சந்திக்க நேர்ந்தால் நீ எச்சரிக்கையாக இருந்து விடுவாயே. அதற்காகத்தான் நான் முன்னதாக செய்கிறேன். எப்போதும் எதிலும் கவனமாக செயல்படு. உன் காரியத்தில் கண்ணாக இருந்து விடு. நான் சொல்வதை கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்காது. எப்படி நான் கரை சேருவேன், எப்படி காலத்தை கழிப்பேன், எப்படி என் கஷ்டம் தீரும், இப்படி கேள்வியே கேட்டுக்கொண்டிருந்தால் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியாது. அந்த கேள்விக்கு
எப்படி விடை கண்டுபிடிப்பது, எப்படி தீர்வு கண்டுபிடிப்பது, அதை மட்டும்தான் நீ கவனத்தில் வச்சுக்கணும். அப்படி நீ கவனிக்க தொடங்கினால்தான் உனக்கு விடை கிடைக்கும். கேள்வியே கேட்டுக்கொண்டிருந்தால் எப்படி விடை கிடைக்கும்? விடைக்கான தீர்வைக்கான என்ன செய்ய வேண்டும் என்று யோசி. நீ யோசிப்பதில்தான் முடிவு கிடைக்கும், ஒரு தெளிவு பிறக்கும். கேள்வியாய் கேட்டுக்கொண்டிருந்தால் கேள்விக்குறியாகிவிடும் வாழ்க்கை. தெரிஞ்சுக்கோ. எதை பார்த்தும் ஓடி ஒளியக்கூடாது. உறவுகள் உன்னை விட்டு வெகு தூரம் சென்று விட்டதா? போகட்டுமே. நண்பர்கள் விரோதிகளாக ஆகிவிட்டார்களா? ஆகிவிடட்டுமே. உன் குடும்பம்தான் உனக்கு முக்கியமானது. உன் குடும்பம்தான் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும். வேறு யாரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் ரயில் பயணம் மாதிரி வருவார்கள், போவார்கள். ஆனால் உன் குடும்பம் உன்னோடையே இருக்கும். அந்த குடும்பத்தை அனுசரித்து போ, அரவணைத்து கொண்டு போ. அன்பை காட்டு, பாசத்தை காட்டு. காட்டு என்பதை விட கொட்டு என்று சொல்லலாம். அன்பை கொட்டு, வாரி வாரி கொட்டு, அள்ளி அள்ளி கொடு. நிறைய பலன் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி வேண்டுமென்றால் நீ நல்லது செய்ய வேண்டும், நல்லதை தர வேண்டும். நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ. உன் மனதிலிருந்து புலம்பல் சத்தம் கேட்கக்கூடாது. அப்பத்தான் அனைத்துமே உன்னை தேடி வரும். நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் இந்த முருகன் தருவேன். மகிழ்ச்சியாக இருப்பாய், நல்லபடியாக வாழ்வாய். மிகப்பெரிய எதிர்நீச்சல் போட்டுவிட்டுத்தான் உன் வாழ்க்கையை வாழ்ந்து வரச் செய்யணும். ஒவ்வொரு கஷ்டத்தையும் கடந்து விடுவாய். ஆழமாக மூழ்கி விடாதே. ஆழத்தில் காலை விட்டு விடாதே. எழுவது கஷ்டம்தான். மூழ்கி விடாமல், தத்தளிக்கவும் இல்லாமல் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்து காட்டு. நீ வாழ்வதை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ளணும். உன்னை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளணும். என் பிள்ளை என் பேச்சை கேட்கும். அப்படிப்பட்ட என் பிள்ளைகளை கண்போல் காத்து வாழ்க்கையில் எல்லா வளங்களுடனும் இந்த முருகன் செழிக்க வைப்பேன். நீ நினைக்கும் எல்லாமே உன் கையில் வந்து சேரும் நிச்சயமாக. இப்போ நீ உன் காரியத்தை, தேவையான செயலை முயற்சியோடு செய்து பார். இந்த பதிவை கேட்டுவிட்டு வெற்றி உனக்குத்தான். இந்த முருகனை முழுவதுமாக நம்பினால் வெற்றி நிச்சயம். ஓம் முருகா போற்றி போற்றி.